மூலிகை ரசம் வைக்க போகிறேன். ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா. இப்போ நான் இதில் என்னென்ன எடுத்துருக்கேன்னா, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறேன். அடுத்தது பூண்டு, மிளகு, சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு நான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கிறேன். அடுத்தது மிளகு, சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி ரசம் வைக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூலிகை ரசம். நீங்கள் கூட செய்து சாப்பிட்டு பாருங்கள். நான் இதை முடிச்சுட்டு மயோனஸ் செய்யலான்னு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மயோனஸ். இப்போ இதை மூடிட்டு நல்லா அரைச்சிட்டு வரேன். இப்போ ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். புளி ஊறப்பட்டேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் சூடாட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, வெந்தயம், ஒரு 2-3 காஞ்ச மிளகா, அரைச்சி வச்சது மூலிகை, அதாவது மீன் ரசத்துக்கு மீன் கருவேப்பிலை அதெல்லாம் அரைச்சி வச்சு, மிளகு, சீரகம், பூண்டு. இதுக்குள்ளே அந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கிடலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். புளி இவ்வளோ போதும். இதனால வதங்கட்டும். அதுக்குள்ளே இது மிக்ஸி ஜாரில் கழுவிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போட்டோம். கரைச்சி வச்ச புளி, மேற்கொண்டு தண்ணி டேஸ்ட் பார்த்துப்போம். கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். மயோனஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு முட்டையை வேக வச்சுக்கிறேன். ஒயிட் கோழி முட்டை, வெள்ளை முட்டை தான் இது. வேக வச்சுக்கிறேன். முட்டையை உரிச்சிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் மயோனஸ். நம்ம சிக்கன்லாம் வறுத்துட்டோன்னா மயோனஸ் தேவை பார்த்தீங்களா, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அந்த முட்டையை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முட்டை, அதுக்கப்புறமா எண்ணெய், அதுக்கப்புறமா மிளகு, கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறமா லெமன், ஒரு லெமன் இல்லை, அரை லெமன். இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கணும். அடித்தா மயோனஸ், லெமன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கிடலாம். இதில் இது இருக்குது, விதை, லெமன் விதையெல்லாம் எடுத்துட்டு விதை தெரியாமல் போச்சு. எல்லாத்துலேயும் விதை இருக்குச்சு. விதையெல்லாம் போடக்கூடாது. இந்த விதையெல்லாம் எடுத்துடணும். லெமனில் இவ்வளோ விதை இருக்குது.
மயோனஸ் செய்திருக்கேன். சுவையான மயோனஸ் நம்மளே செய்திடலாம் வீட்டில். செம்ம டேஸ்ட் மயோனஸ்ப்பா. இன்னும் கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாமா? கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கொட்டை இல்லாமல் ஒரு லெமன். செம்ம டேஸ்ட்டுப்பா மயோனஸ். இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துப்போம் நல்லா மிக்ஸி ஜாரில். சுவையான மயோனஸ் தயாராகிடுச்சு. சிக்கன் ஃப்ரை.